ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ராஜா பேசுறேன். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா 28/5/2024. ஸோ கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளான்ல நான் ஸ்டாக்கிங் பண்ண 93,697 கைட் காயினுக்கு உண்டான பர் டேவுக்கு 0.131% ஸ்டாக்கிங் இன்கம்மா 122 கைட் காயின் என்னுடைய ஆர்ஓஎஸ் வாலெட்ல கிரெடிட் ஆகிக்குது. ஸோ இந்த ஆர்ஓஎஸ் இன்கம்க்கு நான் யாரையும் ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் எவ்வளோ ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறோமோ அந்த ஸ்டாக்கிங் பண்ணதுக்கு உண்டான 3 வருஷம் ஃபிக்ஸட் பிளானில் நான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன். 36 மாதம் எனக்கு டெய்லியும் 122 காயின் வரும். 3 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த மெச்சூரிட்டி டைம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டாக்கிங் பண்ண இந்த டோட்டல் காயினும் என்னுடைய மெயின் வாலெட்டுக்கு வந்துடும். அப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த டைமில் நான் எக்ஸ்சேஞ்சில் போய் செல் பண்ணி ஐஎன்ஆராக என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இல்லை மீண்டும் எனக்கு ஸ்டாக்கிங் இன்கம் தேவைன்னா நம்ம திரும்ப ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஒரு ஜென்யூனான ஒரு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம், ஒரு 100% பேமெண்ட் வந்து பர்ஃபெக்டாக கொடுக்குறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட கேப் விடாமல் இன்க்ளூட் சாட்டர்டே சண்டே உட்பட அனைத்து நாட்களிலும் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குறாங்க. இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷ்னல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச், காயின் மார்க்கெட் கேப், ஓன் பிளாக் செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஃப்யூச்சர் உள்ள ஒரு கிரிப்டோ கரன்சியில் இந்த ஸ்டாக்கிங் பிளானில் மினிமம் ஒரு 3000 காயினுக்கு மேலே நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வாங்க, இன்றைக்கி டேட்டு வந்து 28ஆம் தேதி. ஒவ்வொரு மாதம் 28ஆம் தேதி உங்களுக்கு வரக்கூடிய ரெஃபரல் இன்கம்மாக இருந்தாலும் சரி, இல்லை ஆர்ஓஎஸ் இன்கம்மாக இருந்தாலும் சரி, மினிமம் 500 காயினுக்கு மேலே உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ லைவாக வித்ட்ரா பண்ணுறது நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் ஆப்பில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதாவது நான் ஸ்டாக்கிங் பண்ணவங்க வித்ட்ரா பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்ஓஎஸ் வாலெட்டில் 3213 கைட் காயின் இருக்குது. இன்கம் வாலெட்டில் பார்த்தீங்கன்னா 984 கைட் காயின் இருக்குது. ரெண்டுமே 500 கைட் காயினுக்கு மேலே இருக்கிறதால நான் ஆர்ஓஎஸ் இன்கமையும் வித்ட்ரா பண்ணலாம், ரெஃபரல் இன்கமையும் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி கைரா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு கைட் காயினோட டெபாசிட் அட்ரஸ் எடுக்கணும். அதுக்கு கைரா எக்ஸ்சேஞ்சை ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு வாலெட் கீழே பார்த்தீங்களா, ஹோம், ட்ரேட், ஆர்டர்ஸ், வாலெட், அந்த வாலெட்டை கிளிக் பண்ணி மேலே வந்து ஃபியாட் கிரிப்டோன்னு இருக்குதா, அதில் கிரிப்டோவை கொடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கைட்னு இருக்கும். ஸோ அந்த கைட்டில் டெபாசிட் கொடுங்க. டெபாசிட் கொடுத்தீங்கன்னா கீழே பாருங்கள் கைட் காயின் டெபாசிட் அட்ரஸ் வருதுங்களா. ஸோ இதுதான் கைட் காயினோட டெபாசிட் அட்ரஸ். அதை இந்த ரைட் சைடில் இருக்க அந்த ஸ்கொயர் மாரி இருக்குது பாக்ஸ், அதை நீங்கள் டச் பண்ணினா காப்பி ஆகிடும். இந்த அட்ரஸ் காப்பி பண்ணதுக்கப்புறம் கைட் காயின் ஸ்டாக்கிங் ஆப்பில் போயிட்டு லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற அந்த 4 கோடை டச் பண்ணி மூணாவது ஆப்ஷன் டேஷ்போர்ட், கைட் வாலெட், ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் பார்த்தீங்களா, அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் லாஸ்ட்டாக பாருங்கள் ஆர்ஓஎஸ் வித்ட்ரா, ரிட்டர்ன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம்மை நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 500 காயின் நம்மக்கிட்ட இப்போ 3213 இருக்குது. நான் 3210 போடுறேன். அட்ரஸ் நம்ம எக்ஸ்சேஞ்சில் காப்பி பண்ண அந்த கைட் காயினோட டெபாசிட் அட்ரஸும் நம்ம இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் கொடுக்குறது 2% வந்து டிடக்ஷன் ஆகும். ஓகேங்களா. இந்த டோட்டல் காயினில் 3210ல் 2% ஃபீஸாக போகிட்டு மீதி காயின் நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு வரும். ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்னுடைய டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு, மெயில் ஓடிபி, இது ரெண்டும் நம்ம இங்கே என்ட்ரு பண்ணணும். ஸோ என்ட்ரு பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்சுக்கு காயின் வந்துடும். ஸோ டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட், மெயில் ஓடிபி, சக்ஸஸ் வித்ட்ரா. ஸோ இப்போ 3210 காயின் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், ரெஃபரல் இன்கம்மை வித்ட்ரா பண்ண போகிறோம். ஆர்ஓஎஸ் இன்கம்மை வித்ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ரெஃபரல் இன்கம்மை வித்ட்ரா பண்ண போகிறோம். அதே சேம் தான். இந்த லெஃப்ட் சைட் கார்னர் இருக்கிற 4 கோடை டச் பண்ணிவிட்டு ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் கிளிக் பண்ணி இப்போ வந்து இன்கம் வித்ட்ரா
ஆர்ஓஎஸ் வித்ட்ராவுக்கு மேலே இருக்குது பாருங்கள், இன்கம் வித்ட்ரா. அந்த இன்கம் வித்ட்ரா கிளிக் பண்ணி 984 காயின் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 980 காயின் போடுறேன். ரவுண்ட் ஃபிகரில் போடுங்க எப்பவுமே. போட்டுட்டு அந்த எக்ஸ்சேஞ்சில் காப்பி பண்ண அந்த அட்ரஸி டெபாசிட் கைட் காயினோட டெபாசிட் அட்ரஸ் அதை என்ன பண்ணுறோம், நம்ம பேஸ்ட் கொடுக்குறோம். பேஸ்ட் கொடுத்துட்டு ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் கொடுத்தா அதே சேம் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட், மெயில் ஓடிபி இது ரெண்டும் என்டர் பண்ணோம்னா நம்மளுடைய காயின் வந்து கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு போயிடும். ஓகேங்களா? சக்ஸஸ். ரெஃபரல் இன்கம்மையும் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் மூலிமா வந்த கைட் காயினும் நம்ம என்ன பண்ணிட்டோம், எக்ஸ்சேஞ்சுக்கு வித்ட்ரா பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ என்னுடைய இன்கம் வாலெட் சம்மரி ஆர்ஓஎஸ் வாலெட் சம்மரியில் போயின்னா நீங்கள் வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், வித்ட்ரா பெண்டிங். ஓகேங்களா? ஸோ இந்த வித்ட்ரா பண்ணது கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு வந்த உடனே கைரா எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு நம்ம செல் பண்ணி ஐஎன்ஆராக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ணிடலாம். இப்படி தான் கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் ஜாயின் பண்ணவங்க ஆர்ஓஎஸ் இன்கமாக இருந்தாலும் சரி, இல்லை ரெஃபரல் இன்கம் இருந்தாலும் சரி, மினிமம் 500 கைட் காயின் வந்துச்சுன்னா நீங்கள் கைரா எக்ஸ்சேஞ்சுக்கு ஒவ்வொரு மாதமும் 28ஆம் தேதி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஐஎன்ஆரை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 100% ஜென்யூனான பிளாட்ஃபார்ம். இந்தமாரி ஒரு பிளாட்ஃபார்மில் 269 நாளாக பீஸ்ஃபுல்லாக 0.131% கம்மியாக கொடுத்தாலும், பட் ஆனால் இதனுடைய காயினோட வேல்யூ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. ஸோ நான் ஜாயின் பண்ண டைமில் 1.67 உள்ளே வந்தேன். இன்றைக்கி 2.33, ₹2.33 ஒரு காயினோட ப்ரைஸ். ஸோ இது ப்ராஜெக்ட் பேஸ் பண்ண ஒரு கிரிப்டோ கரன்சி. நல்லா கேட்டுங்க, ஓன் பிளாக் செயின். எந்த கிரிப்டோ கரன்சி ஓன் பிளாக் செயினில் ரன் ஆகுதோ அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய க்ரோத்துன்றது நல்லாயிருக்கும். ஏன்னா ப்ராஜெக்டை பேஸ் பண்ண ஒரு கிரிப்டோ கரன்சி. இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா விபி. அந்த ப்ராஜெக்ட் விபின்றது லைவாக இருக்குது. அந்த ப்ராஜெக்டில் தான் நான் 269 நாளாக இபி பில், மொபைல் ரீசார்ஜ், கேஸ் பில் எல்லாமே கைட் காயினை பயன்படுத்தி பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள இந்த பிளாட்ஃபார்மில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்னுடைய கைட் காயின் ஸ்டாக்கிங் சைன்அப் லிங்க்கு வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு பேஜ் வரும். இதில் நேம், மெயில் ஐடி, மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு, ரிப்பீட் பாஸ்வேர்டில் கேப்ஸ் லெட்டர், ஸ்மால் லெட்டர், ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர் இதெல்லாம் வர மாரி மினிமம் 8 லெட்டர்ஸ்க்கு மேலே போட்டுங்க. கீழே என்னுடைய ஜே ராஜான்னு வருதான்னு பாருங்கள். இந்த டிக் மார்க் கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ மேலே அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்றதுக்காக செக் பண்ணுறதுக்காக அதை கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்லோடு பண்ணால் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு கைட் ஸ்டாக்கிங் ஆப்பை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்தமாரி லோகோவில் ஒரு ஆப் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் சைன்அப் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போகும்போது ஒரு 5 to 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அந்த 5 to 10 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் லாகின் பண்ண உடனே நீங்கள் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, பேக் பட்டனோ ஹோம் பட்டனோ ப்ரெஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கான ரிசீவிங் அட்ரஸ் ஜென்ரேட் ஆகாது. ஓகேங்களா? லாகின் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். லோடிங்லேயே இருக்கும். ஒரு 5 to 10 செகண்ட் கழித்து என்ன பண்ணுங்கள், உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான டேஷ்போர்டு வரும். அந்த டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் இருக்கும். அதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே வரும். உங்களுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் வரும். ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அக்கௌண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி சைன்அப் பண்ணிங்க, வாலெட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிங்க. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும்.
நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுங்குதா, உங்களுக்கு நாட் வெரிஃபைடுன்னு வரும். ஓகேங்களா? அங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த 4 கூட டச் பண்ணி கேஒய்சி அப்ரூவ்டு பார்த்தீங்களா? இங்கே நீங்கள் டச் பண்ணாலும் சரி, உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் அப்படி இல்லைனா ஆதார் கார்டோட ஃபஸ்ட்டு பேஜை நீங்கள் அங்கேயே கிளிக் பண்ணினா கேமரா ஓப்பன் ஆகும். அங்கேயே உங்கள் கேமராக்கு கீழேயே ப்ரூஃபை வச்சு ஒரு ஸ்டில் எடுத்து அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஒய்சி வித்தின் 1 ஹவருக்குள்ளே அப்ரூவ் ஆகிடும். இது 3rd ஸ்டெப். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்க, 2வது ஆப் இன்ஸ்டால் பண்ணி வாலெட் அட்ரஸ் க்ரியேட் பண்ணிங்க, 3rd கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ காயினை பை பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணணும். 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க் நான் கீழே தரேன். கைரா எக்ஸ்சேஞ்சில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணி பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு நீங்களே ஜிபே மூலயமா அமௌண்ட்டை ஆட் பண்ணி காயினை பை பண்ணி வித்ட்ரா பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட் டைம் எனக்கு நீங்கள் காயின் வாங்கி கொடுத்துருங்கன்னா நானே கூட உங்களுக்கு காயின் வாங்கி கொடுத்துட்றேன். நீங்கள் அதுக்குண்டான பேமெண்ட் அமிச்சா மட்டும் போதும். 2 மெத்தடில் உங்களுக்கு எது வசதியோ அதை நீங்கள் இப்போ பண்ணிக்கோங்க. இப்போ கைரா எக்ஸ்சேஞ்சில் வந்து நீங்கள் காயினை பை பண்ணிட்டீங்க. பை பண்ணிவிட்டு வித்ட்ரா பண்ணுறப்ப உங்களுக்கான இந்த ரிசீவிங் வாலெட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடில் இருக்கிற இந்த ப்ளூ கலரை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா, இதை டச் பண்ணால் காப்பி ஆகும். ஸோ இந்த காப்பி பண்ண உடனே அங்கே பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணி பார்த்தீங்களா, கைட் காயினை வித்ட்ரா பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸ் அங்கே பேஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துடும். இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் ஆப்புக்கு வந்துடும். பை பண்ணுறப்ப 3000 காயினுக்கு மேலே ஒரு 10 காயின் எக்ஸ்ட்ரா வாங்குங்க. ஏன்னா டிரான்சாக்ஷன் சார்ஜ் போகும். ஏன்னா மினிமமே நம்ம வந்து 3000 காயின் தான் இந்த ஸ்டாக்கிங் பிளானில் ஜாயின் பண்ண முடியுன்றதால நீங்கள் 3000 காயின் வாங்கி வித்ட்ரா பண்ணுறப்ப இங்கே 2999 வந்தால் கூட உங்களால் ஸ்டாக்கிங் பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 3000 காயினுக்கு மேலே ஒரு 10 காயின் 20 காயின் எக்ஸ்ட்ரா வாங்க. நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணுறப்போ அந்த காயின் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். சொச்சமாக இருந்தால் கூட சேர்த்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ காயின் வந்துருச்சு. கைட் வாலெட்டில் வந்துருச்சு. இப்போ எப்படி ஸ்டாக்கிங் பண்ணணும்? இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற 4 கோடை டச் பண்ணி 3வது ஆப்ஷன் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங் கொடுங்க. நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 3 பிளான் வரும். இது வந்து 1 இயர் பிளான் பார்த்தீங்கன்னா மந்த்லி 3%. 1 இயருக்கு அப்புறம் உங்களுடைய கேபிட்டல் திரும்ப ரிட்டர்ன் வந்துடும். இது செகண்ட் பார்த்தீங்கன்னா 2 இயர் 3.5% பர் மந்த்லி. டெய்லியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3.5% டெய்லியும் டிவைட் பண்ணி கொடுத்துருவாங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா 4% பர் மந்த்லி. 3 வருஷத்துக்கு உங்களுக்கு 36 மாதமும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 0.131% உங்களுக்கு டெய்லியும் கிடைக்கும். 3 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய மெயின் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வாலெட்டுக்கு வந்துடும். நீங்கள் தேவைன்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா திரும்ப நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எந்த பிளானை நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அது டார்க் ப்ளூவாக மாறும். நான் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் 3 இயர் பிளான் தான் ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். 2வது அமௌண்ட் கை டு ஸ்டாக்குன்ற இடத்துல இந்த 0 இருக்கும். இதை டெலிட் பண்ணிவிட்டு 3000 காயினுக்கு மேலே எவ்வளோ காயின் இருந்தாலும் அதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு இந்த டிக் மார்க் கொடுங்க. டிக் மார்க் கொடுத்துட்டிங்கன்னா ப்ராசஸ் யுவர் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிடும். அன்னைக்கு நைட்டு 12:15 உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் 11:45 நீங்கள் நைட்டு ஸ்டாக்கிங் பண்ணால் கூட 12:15 உங்களுக்கு ஸ்டாக்கிங் வர ஸ்டார்ட் ஆகிடும். இன்க்ளூட் சாட்டர்டே சண்டே உட்பட. தெளிவாக நான் சொல்லிட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் சந்தேகம் இருந்தால் தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். என்னுடைய நம்பர் 9025465375. இதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும். கண்டிப்பாக இந்த ஒரு ஜென்யூனான ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா கிரிப்டோ ஃபீல்டில் நாமளும் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணணும், கிரிப்டோவில் நாமளும் ஒரு சின்னதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 269 நாளாக எனக்கு பீஸ்ஃபுல்லாக பேமெண்ட்லேருந்து வித்ட்ராவிலேருந்து இன்கம் கொடுக்குறதுலேருந்து எலெக்ஷன் டைமில் கூட பேமெண்ட் பர்ஃபெக்டாக போட்டாங்க. ஸோ அந்தமாரி ஒரு ஜென்யூனான கம்பெனி தான் நம்மளுடைய கைரா. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.